இது நல்லா ஞாபகம் இருக்கு. நீ படிச்சிடுறா, படிப்பு தாண்டா உன்னை காப்பாற்றும் அப்படின்னாரு. எனக்கு எங்கள் அப்பா இவ்வளோ சொல்லிட்டார்ல, இனிமேல் என்ன இருக்குது, படிப்போம், +2 முடிப்போம், +2 முடிச்சுட்டு காலேஜில் அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஏதோ பண்ணிவிட்டு அப்போ நம்ம சினிமா போயிடலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதத்தில் இது சம்பவம் நடந்து 1 மாதத்தில் அப்பா இறந்து போகிறாரு. எல்லாமே திரும்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி 0க்கு வந்துருச்சு. இப்போ என்னென்னா கிராமப்புறங்களில் எப்படி அப்படின்னா தகப்பன் இல்லாமல் வளர்கிற புள்ள இருக்குல்ல, எல்லார் கண்ணிலையுமே அந்த புள்ள தான் படும். நீங்கள் கவனிச்சு, அவன் எது பண்ணாலும் தப்பு, அவன் எது பண்ணாலும் தப்பு, அவன் பண்ணுற தப்புக்கு எல்லாத்துக்கும் காரணம் தாய் தான். அப்போ இருந்திருந்தா அப்படி வளர்த்துருப்பாங்களா? அப்போ இருந்திருந்தானே அப்படி இருந்திருப்பாளா? இந்த வார்த்தையை கேட்டு 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 இப்படி ஒரு சூழலில் இருக்கும்போது நான் 12வது முடித்தோடனே அம்மாட்ட காசு கேட்குறேன். அம்மா எனக்கு காசு கொடு, அப்பா சொன்னார்ல உதவி செய்வான், நான் இருக்கேன்னு சொன்னார்ல, எனக்கு காசு கொடுப்பேன். அம்மா வந்து நடுங்குறாங்க. என்னென்னா அவங்களுக்கு மொத்த உலகமே அந்த சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரங்க உன்னைய நான் காசு கொடுத்து மெட்ராஸ் அனுப்பிச்சா இவங்க வாயில் எப்படா நான் தப்பிக்கிறது, இவங்க மொத்த பேரை என்னை குத்துவாங்களே அப்படின்னு நான் ஏதாவது பண்ணேன். அப்போ அம்மா வந்து செயின் எடுத்துகிட்டு போய் யார்கிட்டையோ கொடுத்துட்டு, இந்த அடகு வைக்கிற கதையெல்லாம் கிடையாது, யார் வீட்லேயோ ஒரு பெரிய வீட்டில் போய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு 2000 ரூபா வாங்கிட்டு வந்துட்டு 1800 ரூபா என் கையில் கொடுத்துட்டு மீதி 200 ரூபாய் தனியாக ஒரு முந்தானையிலேருந்து ஒரு சின்ன துணி எடுத்து கட்டி கொடு, இது செலவு பண்ணுறதுக்கு, இது திரும்பி வர்றதுக்கு, இதை செலவு பண்ணக்கூடாது, இந்த காசு காலி ஆகிடுச்சுன்னா இந்த காசை வச்சு பஸ் ஏறி ஊருக்கு வந்துடணும். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு யாருக்கும் தெரியாமல் 12 மணிக்கு நான் காலில் விழுந்து ஒரு விபூதியை பூசி விடுவாங்க. இப்போவும் எங்கள் அம்மா நான் ஊருக்கு போனால் எங்கள் ஐயா ஃபோட்டோ முன்னாடி கும்பிட்டு அந்த விபூதியை பூசி விட்டு என் தங்கச்சி, எங்கள் அம்மா நல்லா ஞாபகம் இருக்குது. என் தங்கச்சிக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு 17 வயசு, தங்கச்சிக்கு 10 வயசு, ஏதோ 11 வயசு. அந்த 2 பெண்களும் அப்படியே நிற்கிறாங்க. நான் 12 மணிக்கு பைய தூக்கி போட்டு கிளம்புறேன். இங்கே வந்து பார்த்தா நமக்கு தான் யாரையும் தெரியாது, எனக்கு சின்னையில் யாரையுமே தெரியாது. அப்படியே சுற்றி அங்கங்கே போகிறேன். கடைசி ஒரு நண்பன் கிடைக்கிறான். அதில் தான் வந்து செல்லான்னு சொல்லி ஒரு நண்பன் கிடைச்சான். இன்னொரு நம்ம தம்பி எங்கள் அண்ணன் பாண்டியன் ஒரு அண்ணன் இங்கே இருந்தார். பாண்டியன் தான் இவங்கெல்லாம் கிடைக்கிறாங்க. ஒரு வாரத்தில் காலியாகி போச்சு. ஏன்னா நம்ம தான் இருக்க மாட்டோம்ல, எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம், எல்லோரும் வாங்க இது பண்ணுவோம், அது பண்ணுவோம் சொல்லி ஒரு வாரத்தில் காசு காலியாகிடுச்சு. இப்போ அந்த 200 ரூபா மட்டும் இருக்குது. இப்போ அம்மா சொன்னால அதை அப்படியே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி திரும்பி வரேன்.